30 லட்சம் செலவு பண்ணீங்களாமே பிஆருக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. என்ன பிஆர் பிள்ளைங்க பிஆர் வச்சுருந்தா இப்போ என்ன பிஆர் போய் வீட்டில் எல்லாரோட ஃபோனை பிடிங்கல உங்கள் ஃபோனை பிடிங்க அதை ஓட்டிட்டு போட்டாங்களா? சாண்ட்ரா கூட வைல்ட் கார்டு கன்ஸ்டன்ஸ் உள்ள வரப்போ அவங்க அந்த டாபிக் வந்திருக்கும், யார் பிஆர் வச்சிருக்கான்ற மாதிரி பேசுகிறப்போ அவங்களும் சொல்லியிருப்பாங்க. அப்போ பிஆர்லாம் கிடையாது, சாண்ட்ரா சொன்னதெல்லாம் அவங்களுடைய இமேஜினேஷனில் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் அந்த கடைசி நாட்களில் வாட்டர்மெலன் அவங்க கூட பழகினப்போ நீங்கள் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துட்டீங்க. நீங்களே சொல்லியிருப்பீங்க, கொஞ்சம் இன்டென்ஷன் தப்பாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரிலாம் சொல்லியிருப்பீங்க. அப்படின்றப்போ ஸ்ட்ராங்காக அவங்க அங்கே நோ சொல்லியிருக்கணும்ல. நீங்கள் உள்ள என்ட்ராகிறதுக்கு முன்னாடி வீட்டில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க டீசென்சி டெக்கோரம் இல்லாமல் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனீங்க. நீங்கள் அந்த டெக்கோரம் வீட்டில் மெயின்டைன் பண்ணிங்களா? ஸோ இன்னொரு விஷயம் வருத்தமாக எங்களுக்கு என்ன தெரிஞ்சுன்னா, வீட்டுக்குள்ளே போகிறப்போ நீங்களாகட்டும் பிரஜனாகட்டும் சாண்ட்ரா ரொம்ப சந்தோஷமாக பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த பாண்ட். பிரஜன் போனதுக்கப்புறமேட்டு சாண்ட்ரா ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பார்க்குறப்போ எங்களுக்கு எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆச்சு. ரொம்ப ஈஸியாக ஒரு அலிகேஷன் வச்சிட முடியுமா? மைக்ஸ் இருக்குது, எந்த விதத்தில் இது தப்பாக தெரிஞ்சுது? அண்ட் எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, ஃபேமிலி டாஸ்கில் வீட்டுக்குள்ளே வந்து 200% ஏதோ சொல்லிட்டு போனாங்க. 200% அது கோட் வேர்டா? ஒரு ஹேஷ்டேக் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்களா? என்னது? திவ்ஷான்னு. வெளியில் எல்லாருமே நீங்கள் டைட்டில் வின் பண்ணியிருந்தாலும் சில பேரில் மக்களுடைய வின்னர் காணவனர் தான் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் உங்கள் கருத்து அதை பற்றி? அதுக்கப்புறம் இந்த சீசன் 9ல் ட்ரெண்டிங்காக சில வேர்ட்ஸ்லாம் ஆயிருக்கு. அப்போ தான் இந்த வேர்ட் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு. அண்ட் சில பேர் அதை என்ன பண்ணிருக்காங்க, அவங்க சும்மா நடிக்கிறாங்க, அது எப்படிங்க சொன்னோன்னே அப்போத்தான் வரும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது என்னதான் அப்போத்தான் விஷயம், என்னதான் விஷயம்? இல்லை நான் சார் இன்னொரு முக்கியமான விஷயம் எல்லாரும் கேட்க சொன்னது, அந்த தலப்பா கட்டுக்கு பின்னாடி என்னதாங்க இருக்குது? எப்போவுமே கிச்சனில் திவ்யா தலப்பாவோட தான் இருப்பாங்க, அதுக்கு பின்னாடி என்ன சீக்ரெட் இருக்கு? ப்ரோக் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தனுஷின் அன்பான பணிவான வணக்கம். வெல்கம் டு அவர் ஷோ. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் பிக் பாஸ் சீசன் 9 டைட்டில் வின்னர் திவ்யா கணேசன் அவர்கள் தான் இருக்காங்க. தேங்க்யூங்க, ரொம்ப நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். கங்க்ராட்ஸ், டைட்டில் வின்னர். டைட்டில் கூடயே இருக்கு. ஆமாம் ஆமாம், அது ஜஸ்ட் அதை ஹோல்ட் மட்டும் பண்ணுங்களேன். அந்த கடைசி நீங்க கிஸ் கொடுத்த போஸ்ட் தான் எப்பயுமே எல்லா இடத்துலயும் அந்த வின்னிங் மூமெண்ட்டா அப்படி போட்டுட்டு இருக்காங்க. சோ ஹாப்பி. எப்படி இருக்கு? நீங்க ரெண்டு விஜய் சேவி சார் உங்க கை பிடிச்சிருந்தாரு, அப்புறம் சபரி கையும் பிடிச்சிருந்தாங்க. யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா நம்ம கை தூக்குவாங்களா இல்லை? அந்த மூமெண்ட் பத்தி சொல்லுங்களேன். அந்த மூமெண்ட் ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு மூமெண்ட் தாங்க. இந்த ஹாஸ்பிட்டல் ஒரு டெலிவரி மூமெண்ட் இருக்கும்ல, பாப்பா வருமா வராதா அந்த மாதிரி. லைக் ஒரு மாதிரி ரொம்ப ரொம்ப மிக்ஸ்டா இருந்தது எமோஷன்ஸ். ஓகே, நமக்குன்னா எப்படி இருக்கும்? ஓகே, யாருக்கோ ஒரு ஆளுக்கு தான் போகுதுங்கிறது இருக்கு, எல்லாருக்குமே தெரியும். பட் இருந்தாலும் ஒருவேளை நமக்கு இருந்துன்னா வா அந்த மொமெண்ட் எப்படி இருக்கும்? சார் வேற டிலே பண்ணிட்டே இருந்தாங்க, சும்மா புல் பண்ணிட்டு வம்ப பண்ணிட்டு இருந்தாங்களா, அது வேற ஐயோ சட்டு போட்டு முடிங்கப்பா அப்படின்னு வேற இருந்தது. பட் ஒரு மாதிரி மிக்ஸ்டு எமோஷன்ஸாக இருந்தது. என்னோட அப்பா அம்மா உட்காந்துருந்தாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு மாதிரி ஃபீல் குட்டாக இருந்தது. சூப்பர். அண்ட் விஜய் சேவி சார் சொல்லிட்டு இருந்தாங்க, திவ்யாலாம் ஹார்ட் அட்டாக் வருன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க, நம்ம சீக்கிரம் ஆரம்பிச்சிருவோம், பதட்டத்தில் இருக்காங்க அவங்க வீட்டுக்குள்ள. ஆமாம், எனக்கு 2 டேஸ்க்கு முன்னாடியே ஒரு மாதிரி இங்கே அது என்னன்னுலாம் எனக்கு சொல்ல தெரியல, இங்கெல்லாம் ஒரு மாதிரி பண்ணுச்சு. ஒரு மாதிரி லாஸ்ட் ஸ்டேஜுக்கு வரதுக்கு மாதிரிலாம் எனக்கு செம்ம வயிறு வேற வலிக்குது, பயத்தில் வலிக்குதா, இது என்னடா, இது என்ன எமோஷன்ஸாக இருக்கும் அப்படின்னு இருந்தது. பட் ஃபீல் குட்டாக இருந்ததுங்க, அவ்வளோதான். ஒரு மாதிரி அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அது அங்கே போய் நின்றா தான் தெரியும் அந்த மாதிரி. சூப்பர். அண்ட் 30 லட்சம் செலவு பண்ணீங்களாமே பிஆருக்கு? இப்பதாங்க போன இன்டர்வியூல சொன்னேன், நான் என்னோட ஃபர்ஸ்ட் சம்பளமே நானா சம்பாரிச்சது மொத்தமாவே 50 லட்சம். இதுதான் நான் 50 லட்சமா பாக்குறேன். எனக்கு அது கேட்கும் போது லைக் நான் விமர்சனங்கள்லாம் நிறைய பார்த்துட்டேங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி. அதனால இது எனக்கு பெருசா நான் அஃபோர்ட் பண்ணல. பட் எனக்கு என்னன்னா, லைக் நான் இண்டஸ்ட்ரியில இருக்கேன், எனக்கான ஒரு பீப்புள் இருப்பாங்க, எனக்கான ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, எல்லாம் இண்டஸ்ட்ரி ஃப்ரெண்ட்ஸ் தான். லைக் இட்ஸ் பீன் லைக் நானே 10 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அஃப்கோர்ஸ் இப்போ ஜெனியா எல்லாருக்குமே தெரியும், எனக்கு ஜெனியா தெரியாத ஒரு ஆமாம் எல்லாருக்குமே அந்த ப்ராஜெக்ட்ல இருந்து தெரியுங்கிறப்போ யூஸ்வலாக வெளியில போகும்போதே மக்கள் எனக்கு அவ்வளோ அன்பு கொடுக்குறாங்க ஒரு கேரக்டருக்கு. ஸோ இத்தனை நாள் வீட்டுக்குள்ள என்னை பார்த்துருக்காங்க. இன்னொன்று, என்ன பிஆர் பிள்ளைங்க பிஆர் வச்சுருந்தா இப்போ என்ன பிஆர் போய் வீட்டில் எல்லாரோட ஃபோனை பிடிங்கல உங்கள் ஃபோனை பிடிங்க அதை ஓட்டிட்டு போட்டாங்களா?
அப்படி போட முடியாதுல்லங்க. இன்னொன்னு உள்ள நான் எதுவுமே பிஆர்னா என்ன? நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணியிருக்கணும். அந்த வீடியோ வந்து ஒரு எடிட் போடணும். ஏதாவது ஒண்ணு பண்ணணும். உள்ள நான் எதுவுமே பண்ணல. பண்ணாத வீடியோ ஒண்ணு ஏதாவது சிஜி பண்ணியிருக்காங்களா? ஏஐ பண்ணியிருக்காங்களா? ஸோ தெரியல. இந்த மாதிரி கேள்வி வந்து இது வருஷம் வருஷம் எல்லா டைட்டில் வின்னருக்கும் வர்றது தான் இல்லையா? ஸோ ஏன் ஸ்பெசிஃபிக்காக கேட்டேன்னா சாண்ட்ரா கூட வைல்ட் கார்டு கன்ஸ்டன்ஸ் உள்ள வரப்போ அவங்க அந்த டாபிக் வந்திருக்கும். யார் பிஆர் வச்சிருக்கான்ற மாதிரி பேசுறப்போ அவங்களும் சொல்லியிருப்பாங்க. அப்ப நான் அதுக்கு நான் பேக் ஆன்சர் கொடுத்தேன். எப்படி கொடுத்தேன்னா லைக் திவ்யா கூட தான் அவங்க க்ளோஸ். வந்திருக்கப்ப திவ்யா கிட்ட கேட்டிருந்திருக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் கேட்டவங்க அமித் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அப்ப அமித் இல்லைன்னா அப்ப திவ்யா தான் இருப்பாங்கன்னு அவங்களோட ஒரு அசம்ஷன். அதுக்கு நான் ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப கூட நான் கேட்டேன், நீங்க என்கிட்டயே கேட்டிருந்திருக்கலாமே. இப்படி ஒரு டாஸ்க் வரும், இந்த மாதிரி ரெண்டும் சொல்லணும்னு எதிர்பார்த்தாங்களான்னு ஐ டோன்ட் நோ சீரியஸ்லி. மேபி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு கருத்துகள் இருக்குங்க. அதுக்கு நமக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துட்டு போகலாம் அப்படின்ட்டு. ஐ ஃபீல் லைக் எனக்கு மக்கள் கொடுத்ததா நான் நினைக்கிறேன். மக்கள் பிடிச்சிருந்துச்சு. மக்கள் எல்லாருக்கும் மக்கள் அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு அவ்வளோ லவ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது போதும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போது பிஆர்லாம் கிடையாது. சாண்ட்ரா சொன்னதெல்லாம் அவங்களுடைய இமேஜினேஷனில் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது எங்க 30 பிக் பாஸ் போகிறதுக்கு முன்னாடி வேலை இல்லாமல் இருந்தேங்க நான். லைக் இல்லை ஐம் ஸ்டேயிங் லைக் ஒரு ரெண்டல் ஹவுஸில் தான் ஐம் ஸ்டேயிங். இப்போ நான் இப்போ கூட போன இன்டர்வியூவில் கேட்டாங்க 50 லட்சத்தை வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு. அதில் நான் எங்கள் அப்பாவோட கொஞ்சம் கடன்லாம் இருக்குது, நான் அதெல்லாம் அதை முடிக்கணும்னு சொல்லியிருந்தேன். 30 லட்சம் இருந்தால் நான் எங்கே உள்ளே போகிறேன்? லைக் நோ 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 நோ. அப்பா உடம்பு எப்படி இருக்கு? அப்பா நல்லா இருக்காங்க. ஓகே, நாட் பேட், நல்லா இருக்காங்க. ஏன்னா ஃபைனல் எபிசோடில் அந்த மாதிரி எல்லாருமே நாங்கள் வந்து ஜென்ரலாக ஆடியன்ஸ் என்னென்ன கொஸ்டின் கேட்கலான்னு கேட்குறப்ப நிறைய பேர் இதான் கேட்டாங்க. திவ்யா அவங்க அப்பா எப்படி இருக்காங்கன்னு கேளுங்க. ஐ வாஸ் அப்செட். ஆமாம், எனக்கு ஸ்டேஜில் லைக் அது ரொம்ப அப்செட்டாக இருந்தது. அப்பா நல்லா இருக்காங்க. அந்த ஸ்டேஜுக்கு வந்தோடனே நீங்கள் வந்து ஒருத்தரை தேடினீங்க, அவர் வரலையான்ற மாதிரி யாரையோ ஒருத்தரை தேடினீங்க. ஏன்னா நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளே சொல்லியிருப்பீங்க ஃபைனல்ஸில் வந்து என்னுடைய பாய் ஃப்ரெண்ட் ஃபியான்ஸே வருவார் அப்படின்ற மாதிரி யாரோ ஒருத்தர். அது வாட்டருக்காக சொல்லிட்டு இருந்தேங்க நான். அவர்கிட்டே சொல்லிட்டு இருந்தேனே நான், ஜெர்மனில் இருக்காரு, பின்னாலே வராரு, உடனே கொல்ல போறாரு அப்படின்ட்டு. லைக் அவர் நம்பிட்டார். அவரு எல்லாருமே நம்பிட்டோங்க. என்னங்க நீங்க சும்மாவாது? இல்ல அப்பெல்லாம் எதுவும் இல்லைங்க. சும்மா அப்பெல்லாம் எதுவும் கிடையாதுங்க. நீங்க வேற சும்மா தானே அது. யா நாங்களாம் கூட அவனா நீங்க வந்தோடனே இப்படி தேடிட்டு இருந்தீங்களா? ஸ்டேஜுக்குள்ள வந்தோடனே அவர் வரலையான்ற மாதிரிலாம் எக்ஸ்பிரஷன் இருந்துச்சா? என் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே காணோம். ஓகே, என்ன யாருமே காணோம் அப்படின்ட்டு நான் வரும்போதே நான் எங்க அப்பா அம்மாவே பார்க்கல. நான் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் தான் அவங்கள பார்த்தேன். நான் இங்க உட்காந்துருக்கீங்களா அப்படின்ட்டு. என் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் எங்க ஃப்ரெண்டை காணோமே, எங்க யாரும் உட்காந்துருக்காங்க அப்படின்னு பார்த்தேன். பாய் ஃப்ரெண்ட் கிஃப்ட் அந்த கதை எல்லாமே ஒண்ணுமே கிடையாது. வாட்டரை வந்து வாட்டர்ஸ்க்காக சொன்னதுங்க. ஓகே, நைஸ். அதான் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நீங்கள் டைட்டில் வின்னர் ஆனோடனே எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க. அண்ட் உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட் இருந்துச்சா? எந்த ஜேர்னியில் வைல்ட் கார்டு கண்டஸ்டண்ட்டாக உள்ளே வந்தீங்க? எந்த தருணத்தில் நம்ம டைட்டில் வின்னராக ஆக முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க? எனக்கு 4 டேஸ்க்கு முன்னாடி தான் நான் உள்ளே போகிறேன்னு தெரியும். இட் வெரி லாஸ்ட் மினிட் கால். எனக்கு யாருமே உள்ளே போன்னு சொல்லலை. நெக்ஸ்ட் சீசன் வேணுமா ட்ரை பண்ணேன், இந்த சீசன் ரொம்ப ஒரு மாதிரி வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. பட் நான் எனக்கு 1 டைம் தான் ஒரு கால் இல்லையா, பரவாயில்ல எடுத்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். டைட்டில் வீட்டுக்குள்ளே போகிற 20 பேருக்குமே அந்த தாட்ஸ் இருக்கும். நம்ம எப்படியாவது டைட்டில் வின் பண்ணணுங்கிற தாட்ஸ் இருக்கும். பட் நானும் அந்த தாட்ஸோடு தான் போனேன். பட் டைட்டில் நான் வின் பண்ணியே ஆவேன் அப்படின்னு நம்ம அதை ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. உள்ளே என்ன மாதிரி சூழ்நிலை இருக்குது, நம்ம என்னவா இருக்க போகிறோம் அப்படின்ட்டு. பட் அப்படியே போனது தான். தெரில, நான் ரொம்ப மேனிஃபெஸ்ட் பண்ணனாலையா இல்லை நான் அதுக்கு டிசர்வ்னு நினச்சி என்கிட்ட வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். நான் நம்புகிறேன். சூப்பர். நீங்கள் கூட சொல்லியிருந்தீங்க நான் எப்படி நினச்சேனோ அப்படியே இருக்குது. நிஜமாவே லைக் இது இந்த ஷேப்பில் தான் அது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்தது. அண்ட் எனக்கு 3 டேஸ் 4 டேஸ்க்கு முன்னாடி எனக்கு ஐ ஹேட் அ ட்ரீம். சார் வந்து ஸ்டேஜில் எனக்கு யூ ஆர் த வின்னர் அப்படின்னு சொல்லி கொடுத்த மாதிரி வந்ததுன்னு நான் உள்ள என்னோட ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட கூட நான் சொல்லியிருந்திருப்பேன். நைஸ். அண்ட் நீங்கள் உள்ள என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி வந்து வீட்டில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க டீசென்சி டெக்கோரம் இல்லாமல் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனீங்க. நீங்கள் அந்த டெக்கோரம் வீட்டில் மெயின்டைன் பண்ணீங்களா? அஃப்கோர்ஸ் நான் எந்த இடத்துலையும் ஒரு வேர்ட்ஸ் நான் வந்து எந்த இடத்துல நான் என்னோட டெம்பர் லூஸ் பண்ணாலுமே நான் அந்த இடத்துலையுமே யாரையும் ஒரு கெட்ட வார்த்தைகளாலோ ஒரு அப்படி ஒரு வார்த்தைகள் நான் எங்கேயுமே யூஸ் பண்ணலை. ஏன்னா அஃப்கோர்ஸ் லைக் நான் டெக்கோரம் சொல்லிட்டேன், அதனால நான் டெக்கோரம் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு இல்லை. அப்படி பார்த்தா கார் டாஸ்க்லாம் ஐ கம்ப்ளீட்லி ஐ லாஸ்ட். நானாவே இல்லை. டு த கோர் என்னோட கோவம் இருந்தது. அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல லைக் வார்த்தைகள் வந்தாலும் நமக்கு தெரியும் இல்லை, நம்ம ஒருத்தவங்க கன்வே பண்ணுறதை ஒருத்தவங்க விஷயத்தை அட்ரெஸ் பண்ண போகிறோம். அட்ரெஸ் பண்ணும்போது அதுக்கு நம்ம கரெக்டான விஷயத்தை அட்ரெஸ் பண்ணணுங்கிறது ஒன்று இருக்குல்ல, அப்படி தான் நான் பார்த்தேன். லைக் அந்த வீட்டில் தெரில, இந்த சீசன் அப்படி தான் எனக்கு இருந்தது. வார்த்தைகளாக இருக்கட்டும், இல்லை ஒரு சில ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், ஐ ஃபெல்ட். அதனால நான் பார்த்துட்டு உள்ளே போகும்போது அந்த 4 நாளில் எனக்கு அட்லீஸ்ட் யார் யார் உள்ளே போயிருக்காங்கன்னு ஒரு இது பார்க்கறதுக்காக பார்த்தப்போ இதெல்லாம் மிஸ் ஆச்சு எனக்கு. பாஸ் சொல்கிறத கேட்டிருக்க மாட்டாங்க, மேபி செய்து சொல்லியிருப்பாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் இருந்தனால ஐ ஃபெல்ட் இந்த விஷயங்கள்லாம் இல்லை போல அப்படின்ட்டு.
அண்ட் இன்னொரு பெரியவளான கருத்து என்ன வெளில பேசப்பட்டிருந்துச்சுன்னா, நீங்கள் வந்து வீக்கெண்ட் எபிசோடில் உங்களை வந்து மேஜராக உங்களுக்கான ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வீக்கெண்டில் பெருசாக இல்லை. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கான கன்சர்ன்ஸை அட்ரஸ் பண்ணல. அந்த நெக்லஸ் டாஸ்கில் கூட நீங்கள் வந்து ஜெயிலில் இருக்கப்போ நிறைய விஷயங்கள் பேசியிருப்பீங்க. இது கண்டிப்பாக அட்ரஸ் பண்ணணும், நான் பேச வைப்பேன் அப்படின்னு பேசியிருந்தீங்க. அதுவும் வீக்கெண்டில் அட்ரஸ் பண்ணப்படலை. அந்த மாதிரி நிறைய இடங்கள் அட்ரஸ் பண்ணப்படலை. பட் இருந்தாலும் நீங்கள் தான் வின்னர் அப்படின்றப்போ நீங்கள் அதை எப்படி பார்த்தீங்க? ஃபஸ்ட்டு அட்ரஸ் பண்ணலன்றப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? விஜய் சேதுபதி சார் எதுவும் பேசவே இல்லையே அப்படின்ற மாதிரி இருந்துச்சா? உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நான் அந்த வீக்கெண்டில் ஏன்னா நான் ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக நான் தூங்காமல் இருந்திருக்கேன். எல்லாருமே அப்படிதான். அந்த வீட்டில் தூங்குற டைம் ரொம்ப கம்மி, சாப்பாடு ரொம்ப கம்மி. சில நாட்கள் குளிக்காமலாம் காலையில் எழுந்திரிச்சு நாங்கள் ரெடியாக இருக்கோம். அந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணணும், தூங்காமல் இருந்தேன். பட் அது ஏன்னா நான் ஒரு உழைப்பு போட்டிருக்கேன் அந்த இடத்துல. நைட் ஃபுல்லாக தூங்காமல் இருக்கேன். ஆப்போசிட் டீமில் அந்த ஒரு பேரை சொல்லும் போது ஏன் அந்த இடத்துல அப்படி என்ன உங்களோட டீமில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், அதில் விளையாண்ட டாஸ்க்கு நான் நல்லா பண்ணியிருந்திருக்கேன் அப்படிங்கிறப்ப ஏன் நம்மளை சொல்லலை அப்படின்னு ஒன்று இருந்தது. பட் ஐ ஃபீல் ரியலி பேட். லைக் அப்படி என்ன ஆகிட போகுது அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது அன்னைக்கு. எனக்கு இப்படி ஒரு கேம் விளையாடணும், ஒரு கேமாக இருந்தால் கூட அதில் கொஞ்சமாவது ஒரு விஷயம் இருக்கணும்ல அப்படின்னு யோசிச்சு நான் ஐ தாட் வீக்கெண்டில் அட்ரஸ் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். பட் மேபி அது ஏன் அட்ரஸ் செய்யப்படலைன்னு எனக்கு தோணலை. நானும் அதை பற்றி பெருசாக யோசிக்கல. அண்ட் எங்களுக்கு பேடாக இருந்துச்சு. நாங்கள் ரிவ்யூ பண்ணிருந்தோம், டெய்லி ஷோ ரிவ்யூ பண்ணிருந்தோம். இந்த இஷ்யூலாம் அட்ரஸ் பண்ணியிருக்கீங்களா? நீங்களே அது சொல்லியிருந்தீங்க, அது 1 ஹவர்லேயும் போட்டிருந்தாங்க. பட் அது வீக்கெண்டில் அட்ரஸ் செய்யலன்னே என்ன ஆச்சு, ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு பர்சனலாக அது எப்படி ஃபீல் ஆச்சு? இல்லை, எனக்கு யோசிச்சேன். நான் கண்டிப்பாக அட்ரஸ் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். பட் அது ஏன் அட்ரஸ் பண்ணலன்னு எனக்கு தெரியல. மேபி தெரியலங்க. ஓகே. அண்ட் நீங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி வைல்ட் கார்டில் சொல்லியிருப்பீங்க நிறைய குரூப்பிசம் கேம்லாம் ஆடிட்டு இருக்காங்க, அதெல்லாம் போயிட்டு நான் வந்து மாற்ற போகிறன்ற மாதிரி சொல்லியிருப்பீங்க. அண்ட் நீங்கள் போகிறப்பையும் வைல்ட் கார்ட் கண்டஸ்டன்ஸ் எல்லாமே ஒரு குரூப்பாக மாறிட்டீங்க. அமித்தை தவிர நீங்கள் எல்லாருமே ஒரு குரூப்பாக மாறிட்டீங்க. அது எப்படின்னா, குரூப்பிசம்ங்கிறது வந்து குரூப் நம்ம எங்கேயாவது ஒரு தெரியாத இடத்துக்கு போனால் கூட ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணுவோம். ஏன்னா தனியாக வி கான்ட் சர்வைவ்ல. அப்போது அது வந்து கேமில் இன்வால்வ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஏன்னா அப்போ அவங்களோட கேம் ஸ்பாயில் ஆகும். இப்போ நீங்கள் நானும் க்ளோஸ் ஆகிட்டோம்னா உங்களோட ப்ளஸ் என்ன, உங்களோட மைனஸ் என்ன, நீங்கள் ஒரு டாஸ்க்கு நீங்கள் எப்படி பார்ப்பீங்க, ஒரு விஷயம் பண்ண நீங்கள் எப்படி யோசிப்பீங்க, அது வந்து உங்களோட கேம் போகும், என்னோட கேம் போகும். அது ஒவ்வொரு இண்டிவிஜுவல்கிட்ட ஸ்பாயில் பண்ணுங்கிறனால தான் அது வேணான்னு சேது சாராக இருக்கட்டும், பாஸாக இருக்கட்டும் எப்பவுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இவங்க குரூப்பாக இருக்கிறது பிரச்சனை இல்லை, குரூப்பிசம் பண்ணது தான் பிரச்சனையாக இருந்தது. லைக் எனக்கு ஐஃபல் இப்போ நீங்கள் பீப்புள் எப்படி பார்க்கும்போது, மக்கள் பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னு தெரில. ஒரு நாமினேஷனாக இருக்கட்டும், இல்லை ஒரு வேர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ், பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்லாம் ரொம்ப அப்பட்டமாக தெரிஞ்சது. ஏன்னா அந்த வீட்டுக்குள்ளே எனக்கு போகணுன்னே தெரிஞ்சது. ஆஹா இது என்னப்பா புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களை நான் பிரேக் பண்ணணும், அட்ரஸ் பண்ணணும்னு நினச்சேன். நான் அதை பண்ணேன். ஆனால் நீங்கள் அப்படி சொல்லிட்டு போனீங்க. ஆனால் விஜய் சேதுபதி சார் என்ன சொல்லியிருப்பாருன்னா, வீக்கெண்டில் வந்து திவ்யா வந்து சாண்ட்ராவோட கேமை கெடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. மக்களுக்கு தெரியட்டுங்க. நான் யார் இந்த வீட்டில் சேது சாரே சொல்லியிருப்பாரு, யாரோட கேமே ஸ்பாயில் பண்ண முடியாது. யார் நினைச்சாலும் இந்த வீட்டில் வந்து வெளியில் ஒருத்தர் எவிக்ட் ஆகி போகிறதுக்கு காரணம் கிடையவே கிடையாது. அவங்கவுங்க கேமை அவங்கவுங்க ஸ்பாயில் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் உண்டு. எல்லாரும் ஒரு அடல்ட்டு, எல்லோரும் ரொம்ப மெச்சூர்டானவங்க தான். நம்ம என்ன பண்ணுறோம் நமக்கு தெரியாமல் எந்த விஷயமும் பண்ணுறது கிடையாது. அது அவங்கவுங்க எடுத்துக்கிறத பொறுத்து தான் இருக்குது. எனக்கு சாண்ட்ராவோட கேமை நான் ஸ்பாயில் பண்ண மாதிரியும் எந்த விதத்துலையும் நான் ராங்காக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண மாதிரியும் எனக்கு தெரியல. மக்கள் எதுவும் அப்படி எந்த இடத்துலையும் நான் பார்த்த மாதிரி இல்லை. மக்களும் அப்படி என்னை எதுவும் சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. மக்கள் சொல்ல விஜய் சேதுபதி சார் அப்படி சொன்னார் அந்த இடத்துல, உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். வீக்கெண்ட் எபிசோட்ல ஆமாம், நான் கூட 2 நாளாக சாண்ட்ரா பிரஜன் கிட்ட கேட்டுட்டு தான் இருந்தேன். நான் என்ன பண்ணேன், ஏன்னா எனக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. ஐயோ நம்ம என்ன பண்ணோம், எதுக்காக சார் இப்படி சொன்னாங்க, நம்ம ஏதாவது பண்ணிட்டோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு. அந்த இடத்துல அவங்களையும் சாண்ட்ராவும் எதுவும் பேசல, அவங்களும் குவைட்டா இருந்துட்டாங்க. நான் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் கேட்டேன் அவங்க 2 பேர்கிட்ட, நீங்க எபிசோட்ஸ் வந்துச்சா இல்லையான்னு தெரியல. நான் 2 நாளா கேட்டுட்டு இருந்தேன். அது வரல. நான் 2 நாளா அவங்க கிட்ட கேட்டுட்டு இருந்தேன், சார் ஏன் அப்படி சொன்னாங்க, எதுக்காக சொன்னாங்க, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு 2 days நான் கேட்டுட்டு இருந்தேன் வீட்டுக்குள்ள. எதுக்காக அப்படி சொன்னாங்க, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்ட்டு. நீ அப்பெல்லாம் எதுவுமே சொல்லலை விடு, அதையும் பெருசாக யோசிச்சுட்டு இருக்க. மேபி வேறு ஏதாவது கன்வே பண்ண வந்திருப்பாங்களோ, நீ அப்படி தப்பாக எடுத்துக்கிட்டது தான் எனக்கு வந்தது ஆன்சர். ஸோ இன்னொரு விஷயம் வருத்தமாக எங்களுக்கு என்ன தெரிஞ்சுன்னா, வீட்டுக்குள்ளே போகிறப்போ நீங்களாகட்டும் பிரஜனாகட்டும் சாண்ட்ரா ரொம்ப சந்தோஷமாக பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த பாண்ட். பிரஜன் போனதுக்கு அப்புறமேட்டு சாண்ட்ரா ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பார்க்குறப்போ எங்களுக்கே கொஞ்சம் தப்பாக இருக்கே, இது சாண்ட்ரா அப்படி பண்ண மாட்டாங்க, திவ்யா அப்படி பண்ண மாட்டாங்களே அப்படின்னு எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் வியானா வீட்டுக்குள்ளே வந்து சொல்கிறப்போ அவர் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, லைக் நீங்கள் பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுறீங்க அந்த மாதிரிலாம் பிரஜன் கூட அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் நீங்கள் அதுக்கப்புறம் பிரஜன் உள்ளே வந்ததுக்கு அப்புறமேட்டு உட்காந்து பேச ஆரம்பிச்சிருப்பீங்க. அப்போது பிக் பாஸ் ஒரு டாஸ்க் கூப்பிட்டுருப்பாரு. ஸோ அந்த கான்வர்சேஷன் என்ன தான் ஆச்சு, சாண்ட்ராக்கும் உங்களுக்கும் பிரஜனுக்கும் பேசி முடிச்சிட்டிங்களா ஃபைனலாக, அது என்ன தான் ஆச்சு? எனக்கு எதனால சாண்ட்ரா பிரஜன் போகிறதுக்கு முன்னாடியே கான்வர்சேஷன் இல்லை.
பிரஜன் கிட்ட பேசலாம், என்கிட்ட பேசலாம். எனக்கு ஒரு என்னன்னு தெரியல. என்னன்னு தெரியாம இருந்தீங்க. சரி தெரியாம தான் சுத்திட்டு இருந்தேன். ஒரு மேல லைக் நம்ம க்ளோஸ்டு ஒன் உள்ள வந்து மேபி அவங்க உள்ள ஏதாவது டிஸ்டர்ப்டா இருக்காங்களா, வேற ஏதாவது பிரச்சனை நம்ம கேட்காம இருக்கக்கூடாதுன்னு ஒன்று இருந்தது. நான் போய் பின்னாடி போய் போய் கேட்டேன். எனக்கு எந்த ஒரு ஆன்சரும் வரல. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நான் வந்து பர்பஸை மறந்துடக்கூடாது. நான் அதை நோக்கி போயிட்டேன். வெளியில போகும்போது அன்னைக்கு ஏன் அவங்க கோவப்பட்டாங்க டில் எனக்கு வியானா உள்ள வர வரைக்கும், எக்ஸ் கண்டஸ்டன்ட் செலிப்ரேஷன் ரவுண்ட் வர வரைக்கும் தெரியாது. அன்னைக்கு வியானா பேசின விஷயம் கூட அவள் ஃபுல்லாக சொல்ல கிடையாது. ஏன்னா வெளியில வந்த விஷயங்களை உள்ள சொல்லக்கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஒரு ரூல் இருக்கு. பட் அவள் சொன்ன ஒன்லைனில் எனக்கு அந்த விஷயம் புரிஞ்சுக்க முடிஞ்சது. எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆச்சு. ரொம்ப ஈஸியாக ஒரு அலிகேஷன் வச்சிட முடியுமா? மைக்ஸ் இருக்குது, 24/7 கேமராஸ் இருக்குது, அண்ட் எல்லா விஷயமே மக்கள் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. எந்த விதத்தில் இது தப்பாக தெரிஞ்சுது? என்னவா இருக்கும் இது? இது என்னன்னே என்னால் இப்போ வரைக்கும் தப்பாவே தெரியல. இன்ன வரைக்கும் என்னால் அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. எந்த விதத்தில் வந்து பார்த்தாலுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. மேபி அவங்களோட தாட்ஸ், மேபி அவங்களோட விஷயங்கள். பேசி முடிச்சிங்களா? கடைசியாக ஏதாச்சும் அந்த பேசி முடிச்சிங்களா? இல்லை, நாங்கள் திருப்பி உட்காந்து இன்னொரு தடவை பேசும்போது ஒரு டாஸ்க் வந்துருச்சு. அண்ட் லாஸ்ட் ஒரு 3-4 டேஸ் தாங்க இருந்தது. நான் அந்த வீட்டில் அவ்வளோ நாள் இருந்திருக்கேன். அந்த லாஸ்ட் 3-4 டேஸ் வந்து நான் வந்து எனக்கு என்ன அந்த வீட்டில் தேவையோ அந்த ஒரு எனர்ஜியை நான் எடுத்துகிட்டு போகணும்னு நினச்சேன். அதனால் இதை போட்டு 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 லூப்பில் மாட்டிக்க வேணாம். அவங்களோட தாட்ஸாகவே இருக்கட்டும். நம்ம என்ன பண்ணணும் நமக்கு தெரியும். அதோட போதுன்னு முடிச்சுக்கிட்டாச்சு. நைஸ். அண்ட் இன்னொரு பெரிய வருத்தமாக எங்களுக்கு என்ன பார்க்கப்படுச்சுன்னா, திவ்யா ஒரு போல்டான பொண்ணு. அவங்க உங்கள் போல்ட்னஸை நிறைய பேர் இன்ஸ்பிரேஷனாக வெளில எடுத்துக்கிட்டு நிறைய மெசேஜஸ் அவங்க போல்ட்னஸ்க்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் நீங்கள் அந்த கடைசி நாட்களில் வாட்டர்மெலன் அவங்க கூட பழகினப்போ நீங்கள் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துட்டீங்க. நீங்களே சொல்லியிருப்பீங்க, கொஞ்சம் இன்டென்ஷன் தப்பாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரிலாம் சொல்லியிருப்பீங்க. அப்படின்றப்ப ஸ்ட்ராங்காக அவங்க அங்கே நோ சொல்லியிருக்கணும்ல, அவங்க அதுக்கு ஒரு வழி கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? அவர் ஒரு யதார்த்தமான ஒரு ஆளாக இருக்காரு, சரிங்களா? நீங்களும் பார்த்துருப்பீங்க. சில விஷயங்களை சில பேருக்கு சொல்லி புரிய வைக்கலாம். அவருக்கு எந்த விதத்தில் சொல்லி புரிய வைக்க முடியும்னு எனக்கு தெரியல. அண்ட் வந்து அது ஒரு பெரிய ஒரு ஷோங்க, ஒரு ரியாலிட்டி ஷோ. இப்போ வெளி இடத்துல யாராவது ஒருத்தர் என்ன இந்த மாதிரி இவ்வளோ ஈஸியாக ஒருத்தர் வந்து என் கூட பழகி இந்த மாதிரி பண்ணிட முடியுமான்னு கேட்டால் டெஃபினட்டாக நோ. அண்ட் அந்த ஷோவில் ஒருத்தர் அப்படி பண்ணுறாரு. நான் ஒரு பவுண்டரிஸ் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்போ நமக்கு டப்புன்னு ஒருத்தர் அங்கே ஏதோ ஒன்று சொல்லிட்டோம், ஏதோ நம்ம ஒன்று பண்ணிட்டோம்னா எல்லாத்துக்கும் ஒரு ஃப்யூச்சர் இருக்குல்ல. வெளியில் அவருக்குன்னு ஃபேமிலி இருக்குது, அவருக்குன்னு ஒரு கெரியர் இருக்குது, செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. அது எதுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் இல்லை. அண்ட் மோரோவர் லைக் நான் ஒரு பவுண்டரிஸ் வச்சுருந்தேன். ஒரு பவுண்டரிஸ் கிராஸ் பண்ணும்போது நான் அட்ரெஸ் பண்ணாமல் கிடையாது, நான் அட்ரெஸ் பண்ண தான் செஞ்சேன். ஓகே, அதை தாண்டி என்ன நம்மளை மீறி என்னங்க நடக்க போகுது? ஆனால் என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா, மக்கள் ஸ்ட்ராங்காக திவ்யா நோ சொல்லியிருக்கணும் அந்த இடத்துல. ஏன்னா வந்து அரோரா சொல்லியிருப்பாங்க, இது ஃபன்னாக இருந்தாலும் ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூ, இன்டென்ஷன் தப்பாக இருக்குன்னு தெரிஞ்சோடனே நம்ம ஸ்டாப் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருப்பாங்க. ஆமாம், நாங்கள் எல்லாருமே பேசினோமே. இப்போ என்கிட்ட மட்டும் அப்படி இல்லை, அரோரா கிட்டேயும் அப்படி தான் இருந்தது, வியானா கிட்டேயும் அப்படி தான் இருந்தது, என் பாருக்கிட்டேயுமே அப்படி தான் இருந்தது. பட் அதர்வைஸ் இஸ் வெரி ஃபன்னி பர்சனுங்க. லைக் அவர்னால அந்த வீட்டில் நிறையா சிரிச்சிருக்கோம். லைக் அவர் பண்ணுற விஷயங்கள் அவர் சிரிக்க வைக்கணும்னு ஒரு விஷயம் பண்ணுறாரோ இல்லையோ, அவர் பண்ணுற விஷயங்கள் எங்களை சிரிக்க வச்சிருக்கு. இட்ஸ் ஓகே. எனக்கு என்னோட பவுண்டரி தெரியும்ல, எங்கே போனால் என்ன, லைக் என்ன எப்படி டிஃபெண்ட் பண்ணிக்கணும்னு எனக்கு தெரியும்ல. ஸோ ஐ நோ தட் என்ன எங்கே டிஃபெண்ட் பண்ணிக்கணும்னு எனக்கு தெரியும். இட்ஸ் ஓகே. அது ஒரு ஷோ, ஒருத்தர் வந்திருக்காரு. இப்போ நான் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மூமெண்ட்டில் அவருக்குன்னு ஒரு ஃப்யூச்சர் இருக்குங்க. வெளியில் போய் வாட் எவர் நான் சில விஷயங்களை வந்து அங்கேயே கடந்து போயிடணும், மண்டை வரைக்கும் ஏற்றிக்கிட்டு போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இன்னொன்று ரொம்ப லாஸ்ட் கொஞ்சம் கம்மி டேஸ் தான் இருந்தது. ஸோ எனக்கு அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற மெமரிஸ்லாம் லைக் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ட்டு இருந்தது. அந்த நீங்கள் கானாவினோத் பற்றி நம்ம பேசியே ஆகணும். வெளியில் எல்லாருமே வந்து நீங்கள் டைட்டில் வின் பண்ணியிருந்தாலும் சில பேரில் வந்து மக்களுடைய வின்னர் கானாவினோத் தான் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் உங்கள் கருத்து அதை பற்றி? கண்டிப்பாக நானும் வெளியில் வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தேன், அவருக்கு லைக் அவ்வளோ மக்கள் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவர் பணம் எடுத்ததுக்காக வருத்தப்பட்டாங்க. உள்ள நாங்கள் எல்லாருமே வருத்தப்பட்டோம் தான். ஏன்னா நாங்கள் ஒரு வினோத் அண்ணா எடுப்பார் அப்படின்னு நாங்கள் யோசிக்கவே இல்லை. பட் அவரோட தேவை, லைக் அவர் அதில் தெளிவாக இருந்தார். எனக்கு தேவை, என்னோட ஒப்பீனியனில் நான் எடுத்தேன் அப்படின்னு சொன்னார். ஒன்றுமே பண்ண முடியாது. அதை தாண்டி ஒரு மனுஷன் நாங்கள் நம்ம பிரேக் பண்ண முடியாது. அப்போ வெளியில் வந்து நான் பார்த்துட்டு, ஸோ ஒருத்தர் பெட்டி எடுத்ததுக்காக மக்கள் இவ்வளோ வருத்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தமாக தான் இருந்தது. பட் ஆனால் அவர் இல்லை எனக்கு வேணும்னு அந்த முடிவோடு தான் எடுத்திருக்காரு. இட்ஸ் ஓகே. லைக் அவருக்கு என்ன வேணுங்கிறத அவர் முடிவு பண்ணியிருக்காரு இல்லையா? இப்போ யாரும் அவரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியோ இல்லை நீங்கள் எடுங்க அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. அவங்கவுங்க எடுக்கிற முடிவு தான். இன்கேஸ் கானாவினோத் பெட்டி எடுக்காமல் வீட்டுக்குள்ளே இருந்திருந்தா வின்னர் யாராக இருந்திருப்பாங்க? அவரை கூட இருந்திருக்கலாம் மேபி. அண்ட் எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, ஃபேமிலி டாஸ்கில் வீட்டுக்குள்ளே வந்தோடனே 200% ஏதோ சொல்லிட்டு போனாங்க.
நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் வீட்டுக்குள்ளே என்டர் ஆகிறப்ப வந்து 200% கன்ஃபார்ம் சார் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. அந்த 200%ன்றது கோட் வேர்டா அப்படின்றது ஒரு பெரிய பரவலாக வெளில பேசப்பட்டிருக்கு. இல்லைங்க, எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வெளியில இருந்திருக்காங்க. ஃபேமிலி டாஸ்க்ல நான் அப்பா வருவாங்க, கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வரதா தான் இருந்தது. நான் வந்து பார்த்துட்டா ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லை. எங்க அண்ணாலாம் அம்மாலாம் வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இன்னும் இவங்கெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் சொல்லிட்டு வந்தேன், யாரும் ட்ரிப்லாம் எங்கேயும் போகக்கூடாது, என்னை விட்டுட்டு இங்கே தான் இருக்கணும், இதெல்லாம் பார்க்கணும், இதெல்லாம் நான் வந்து கேட்பேன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்தேன். அப்போ சொன்னது 200% எதுவும் ஒரே பண்ணாத, எல்லாரும் வெளியில தான் இருக்காங்க. எங்க அண்ணா சொன்னது அதுதான், உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வெளியில தான் இருக்காங்க, 200% எதுக்கும் ஒரே பண்ணாத அப்படின்னு சொல்லி சொன்னா. ஐ வாஸ் லைக் சூப்பர், எல்லாம் வெளில தான் வந்திருக்காங்கன்னா எனக்கு இன்னும் சந்தோஷமாயிடுச்சு. ஓகே, பேரண்ட்ஸ் தாண்டி என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4-5 பேர் வெளியில நிக்கிறாங்க, நாங்கெல்லாம் வெளியில தான் இருக்கோம்னு சொல்லி உள்ள இவ்வளவுதான் பீப்புள் லிமிட் அலௌடுன்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அம்மா வந்தது எனக்கு சந்தோஷம் தான். எனக்கு என்னன்னா, இப்போ என் ஃபேமிலி வந்து யாரும் மீடியா பர்சன்ஸ் யாருமே கிடையாது. இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கு யாராவது உள்ள வரும்போது நமக்கு ஏதாவது ஒரு இன்ட்டு மீன்ஸ் நம்ம கேம் எப்படியா போகுதுங்கிறதுக்காக ஒரு விஷயம் சொல்லுவாங்க நமக்கு. எனக்கு தெரியல, எங்க அண்ணா மீடியா பர்சன் கிடையாது. இப்ப உள்ள பேசக்கூடாதுன்னா பேசக்கூடாதுதான். அவன் வந்து நீங்க வந்து பார்த்தா 3 பேர் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. நல்லா விளையாடு, டேய் என்னங்கடா ஏதாவது சொல்லுங்கடா, சூப்பரா பண்ணிக்கிட்டு இருக்க, ஏதாவது ஒண்ணு சொல்லுங்கடா அப்படின்னா எதுவும் சொல்லல. லைக் அப்பதான் ரியா வரும்போது கூட கேட்டிருப்பேன், ரியா இந்த மாதிரி ஐ தாட் ரித்திகா இவங்க எல்லாம் வருவாங்க அப்படின்னு நினைச்சேன். பட் எல்லாரும் அவங்க வெளியில இருந்திருக்காங்க போல. சரி, 200% எதுக்கும் பயப்படாத, எல்லாம் வெளியில தான் நிக்கிறாங்க, யூ டூயிங் குட், அவ்வளவுதான் சொல்லி சொன்னாங்க. தவிர அது வெளியில எனக்கு தெரியாது. எனக்கு நேத்து தான் சொன்னாங்க. எவ்வளவு உங்க பெரிய அண்ணா விஷயமா வந்து போயிட்டு 200 இல்ல எனக்கு சொன்னாங்க 200% கன்ஃபார்ம். அப்படியா சூப்பர் அப்படி நீங்க சொன்ன உடனே அவ்வளவுதான் போல, ஏதோ ஒரு கோட் வேர்ட் போல அப்படின்ற மாதிரிலாம் வெளில ஓடிட்டு இருந்துச்சு. கோட் வேர்டோ என்ன வேர்டோங்க, இது மக்கள் முடிவு பண்ற ஒரு விஷயம் தான். 100% அதுல எந்த மாற்றமே கிடையாது. எங்க அண்ணா வந்து 200% மேபி எங்க அண்ணா நீங்க சொன்ன மாதிரி கோட் வேர்டு தான் சொல்லி சொன்னாங்க. இப்ப வினோத் போகாம இருந்தா வினோத் எடுத்திருப்பாரு. டைட்டில் ஒருத்தருக்கு தான், அது மக்கள் முடிவு பண்றது தான். இது அதுல எனக்கு தெரியல அது என்னது சொல்லுவாங்கல்ல, உள்ள ஒண்ணு நடக்கும், உள்ள நம்ம ஒண்ணு யோசிச்சு பேசுவோம், டெலிகாஸ்ட் ஆகிறதுல ஒன்று மக்களோட பார்வை ஒன்று இருக்கு, பார்க்குறவங்க எனக்கு தெரியல, ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமா எடுத்துப்பாங்க போல, தெரியல. ஒன்றும் இந்த பிக் பாஸ் சீசன் என்ன வந்து நம்ம 2ஆ பிரிக்கலாம். பிஃபோர் அந்த கார் டாஸ்க், ஆஃப்டர் கார் டாஸ்க். ஏன்னா அந்த கார் டாஸ்க் அப்புறமேட்டு ஈக்குவேஷனே மாறிடுச்சு, சீசன் 9ஓட ஈக்குவேஷனே மாறிடுச்சு. அப்போ வரைக்கும் ஒரு ப்ரெடிக்ஷன் இருந்தாங்க, இவங்கலாம் ஃபைனல்ஸ் வருவாங்கன்றது, இவங்கலாம் வின் பண்ணுவாங்கன்ற மாதிரி. இப்போது அந்த கார் டாஸ்க் அப்புறமேட்டு அந்த ரெட் கார்டு இஷ்யூக்கு அப்புறம் டோட்டலாக மாறிடுச்சு. ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அந்த தருணத்தில் நீங்கள் ஃபுல் அவுட்ரேஜாக பர்ஸ்டாக இருந்தீங்க, அந்த மாதிரி பார்த்ததே இல்லை உங்களை நாங்கள். ஆமாம், நானே லைக் ரொம்ப லைக் எனக்கு லாஸ்ட்டு நான் அந்த மாதிரி இவ்வளோ கோவம் எப்போ வந்ததுன்னு தெரில. ஒரு மாதிரி என்னை மீறி ஒரு மாதிரி லைக் டக்குன்னு ஒரு ஓப்பன் அப் ஆன மாதிரி இருந்தது. அந்த இடத்துல அது நம்ம கேட்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது. அதை தாண்டியும் அந்த கான்வர்சேஷன் பின்னாடி போய்கிட்டே இருந்தது, அதை பற்றி ஒரு ரிக்ரெட் பண்ணாமல் போயிட்டே இருந்தது. அதனால ஸோ தெரியல, அதை வந்து அடாப்ட் பண்ணி அந்த இடத்துல இருக்க முடியலன்னு பக்கத்தில் உட்காந்துருக்கோமா, நம்ம அமைதியாக இருந்தாலும் திருப்பி ஒரு கான்வர்சேஷன் வந்து நம்ம ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. பட் ஐ ஃபீல் லைக் அந்த ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டில் எல்லாமே நடந்தது. பட் ஒரே ஒரு வருத்தம் இருந்தது, அந்த கான்வர்சேஷன் 1-on-1 போகும்போதே நான் ஸ்டாப் பண்ணியிருந்தேன்னா அவ்வளோ பெரிய ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்காதோ. சும்மா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் போய் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை நின்றோ, இதுக்கு நம்ம நிற்காம போயிட்டோமோ அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருந்தது. சூப்பர். அண்ட் நீங்கள் சொல்லியிருந்தீங்க கமருதீன் அவன் குவைட்டாக இருந்திருப்பான், பாரு தான் வந்து ஏற்றி விட்டு ஒரு மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்லாம் சொல்லியிருப்பீங்க. அண்ட் வெளில போனதுக்கப்புறம் பார்த்தீங்களா, பேசுனீங்களா? பார்த்தேன், 2 பேரும் நான் எங்களுக்கு ஃபினாலேல அவங்க 2 பேரும் பார்க்கும்போது நிஜமாவே எங்களுக்குள்ள மொத்த ஹவுஸ்மேட்ஸ் நான் சொல்கிறேன், எங்களுக்குள்ள 1000 பிரச்சனைகள் இருந்தாலும், ஏன்னா ஒவ்வொருத்தரும் அந்த வீட்டுக்குள்ளே வரும்போது ஒரு பல கனவுகளோட வருவாங்க. அதில் 2 பேர் எவிக்ட் ஆகி போகிறது வேற. நான் இத்தனை நாள் இருந்திருக்கேன், இந்த பேர் சம்பாரிச்சிருக்கேன், நான் இதை பண்ணியிருக்கேன்னு வரேன். பட் இந்த மாதிரி விஷயம் போகும்போது எங்களுக்குமே அது கஷ்டமாக இருந்தது. லைக் 2 பேர் இல்லை அப்படிங்கிறது. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அவங்கள பார்க்கும்போது சூப்பர்ப்பா, லைக் ஓகே, எல்லாத்துக்குமே எல்லாருமே ஒரு கெரியர் தானாங்க, என்ன பண்ணுவாங்க வெளியில் போயிட்டு. ஸோ அந்த சுச்சுவேஷன் அந்த மாதிரி கிரியேட் பண்ணிடுச்சு. பட் ஃபினாலில் பார்த்ததில் வி வெரி ஹாப்பி. அண்ட் அதுக்கப்புறம் கூட அவங்ககிட்ட நாங்கள் பேசினோம், ஒரு நல்ல கான்வர்சேஷனாக தான் இருந்தது. எவ்ரிதிங் இஸ் குட். அதுக்கப்புறம் இந்த சீசன் 9ல் ட்ரெண்டிங்காக சில வேர்ட்ஸ்லாம் ஆயிருக்கு. அப்பத்தான்ற வேர்ட் வந்து ரொம்ப வைரலாக போய்கிட்டு இருக்கு. அண்ட் சில பேர் அதை என்ன பண்ணிருக்காங்க, அவங்க சும்மா நடிக்கிறாங்க, அது எப்படிங்க சொன்னோன்னே அப்பத்தான் வரும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது என்னதான் அப்பத்தா விஷயம், என்னதான் விஷயம் அது? இல்லை, நான் ஃப்ரெண்ட் சும்மா கூட என்ன இப்படி வம்பு பண்ணுவாங்க. ஸோ எனக்கு க்ளோஸ்டு ஒன் எல்லாருக்கும் தெரியும். எனக்கு நான் யூஸ்வலாக சொல்கிற வார்த்தை அதுதான். அது எங்கள் அப்பத்தாக்கும் எனக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. அதனால யூஸ்வலாக நான் சொல்கிறது தான். டக்குன்னு ஒரு சவுண்ட் கேட்டால் ஏதாவது ஒன்று பண்ணால்
ரொம்ப நான் டீப்பா ஒரு கான்வர்சேஷன்ல இருக்கேன் அப்படின்னா இப்ப நான் ரொம்ப வீட்டுக்குள்ள போய் அது ஒரு பிரச்சனையாச்சு. ஆஹா, இனிமே நம்ம கான்சியஸா இருக்கணும்டா, எங்கேயும் கத்திரக்கூடாது, பிரச்சனையே கிடைக்கலன்னு இது ஒரு பிரச்சனையா பண்றாங்களே வெளியில சொல்ல அவங்க வந்து சொல்லிட்டு 3 செகண்ட் கழிச்சு தான் அப்பதான் சொல்றாங்க. அவங்க வந்து அது வேணும்னே ரியாக்ட் பண்றாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. தெரியலங்க. அது வந்து ஆப்வியஸா வந்துருச்சு. அஃப்கோர்ஸ் ஆமா. வெளில வந்துட்டு கிளிப்ஸ், வீடியோஸ் உங்களுக்கான ஸ்பெஷல் எடிட்ஸ்லாம் பார்த்தீங்களா? ஐயோ! ரொம்ப எனக்கு சேனல் உள்ள நான் பிக் பாஸ்ல இருக்கும்போது ஏவியே வந்து சூப்பரா இருந்ததுங்க. லைக் ஐ ரியலி லைக் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு மாரி ரொம்ப கனெக்டடா இருந்தது. ஒவ்வொரு 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 ஃப்ரேம்லயும் பார்க்கும்போது லைக் வாவ்! இது நல்லா இருக்கும். இதெல்லாம் பண்ணியிருக்கோமா? இப்படிலாம் இருந்திருக்குமா? நம்மள இன்னொரு வருஷம் நான் பார்க்கும்போது அது ரொம்ப ஒரு மாரி ஒரு சந்தோஷத்த குடுத்தது. சூப்பர். ஒரு ஹேஷ்டேக் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு பார்த்தீங்களா? என்னது? திவ்ஷான்னு. திவ்யா பார்த்தேன். சபரின்னு. பார்த்தேன். மக்கள் எல்லாம் கேட்குறாங்கன்னா, அவங்க 2 பேரும் சேர்ந்து ஏதாச்சும் வெப் சீரிஸோ, படமோ பண்ணுவாங்களா? பேர் நல்லா இருக்கு. ஏதாச்சும் பண்ண சொல்லுங்க படங்கள்ல அப்படின்ற மாரிலாம் கேட்டாங்க. லைக் உங்க பாண்ட் பத்தி சொல்லுங்க. என் வீட்டுக்குள்ள சபரி நான் போறதுக்கு முன்னாடி இருந்தே இருக்கு. ஒரு ஒரு 106 டேஸ் உள்ள இருந்திருக்கு. அப்படி எல்லார்கிட்டயுமே ஒரு நல்ல ஒரு ஜாலியா அந்த வீட்ல பழகக்கூடிய ஒரு ஆளு. அதனால ரொம்ப எதார்த்தமான ஒரு ஆள். அப்படிதான் நாங்க பார்த்துருக்கோம். கான்வர்சேஷன் அப்படிதான் இருக்கு. ஆல்ரெடி நாங்க சேனல் ஒரே சேனல்ல வொர்க் பண்றோம். ஸோ அந்த ஒரு பாண்ட் இருந்தது. நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது. அண்ட் ஸ்டார்ட்டிங்ல போறப்போ அவர் மேல வந்து அவர் நடிக்கிறாரு அப்படின்ற மாரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. அண்ட் போக போக உங்க பாண்டே வந்து அது அந்த பெர்ஸ்பெக்டிவ் மாறி கொஞ்சம் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆமா. ஆயிட்டீங்க. நான் சொன்னேன் அவர்கிட்ட. என்ன சொல்லியிருப்பேன்னா, நான் சபரி ஐ நெவர் மெட். நாங்க ஏதாவது அவார்ட் ஃபங்ஷன்ல பார்த்திருப்போம். ஏதாவது ஷோஸ்ல பார்த்திருப்போம். பட் நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல. நான் பார்த்து லைக் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நீ இப்படி கிடையாதே. ஒரு எல்லாரோட குட் புக்லயும் இருக்க முடியாதுங்க. அத நான் ஓப்பனா சொன்னேன். சபரி எல்லாரோட குட் புக்ல இருக்கணும்னு இருக்கவே முடியாது. அந்த ஒரு விஷயம் தான் எனக்கு இருந்தது தவிர, அதுக்கப்புறம் ஓகே ஜாலியா தான் இருந்தது. ஒரு மாரி ஃபன்னா இருந்தது. ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் இருக்கு. பாதி நேரம் வாட்டர்ஸ் கிட்ட இருந்து காப்பாத்துறதே சபரியா தான் இருப்பான். அதனால ஒரு மாரி அந்த ஒரு காம்போ ஒரு மாரி ஃபன்னா போயிட்டு இருந்தது. சார் இன்னொரு முக்கியமான விஷயம் எல்லாரும் கேட்க சொன்னது, அந்த தலப்பா கட்டுக்கு பின்னாடி என்னதாங்க இருக்கு? எப்பவுமே வந்து கிச்சன்ல வந்து திவ்யா தலப்பாவோட தான் இருப்பாங்க. அதுக்கு பின்னாடி என்ன சீக்ரெட் இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. காலையில எந்திரிச்சோனே நான் பண்ற ஒரு விஷயம் என் வீட்ல. வெரி பிகினிங்ல நான் வந்து உள்ள போய் கட்டுறதுக்கு எனக்கு அது ஹேபிட்டா இருக்கு. நான் வீட்லயுமே அதான் பண்ணுவேன். உள்ள போய் கட்டணும் நம்மள கலாய்ப்பாங்களோ, இத போய் கட்டிட்டோம்னா ட்ரோல் மீம்லாம் வரும். நான் ஒரே சொல்லிட்டு இருந்தேன். ஆஹா உள்ள போனேன் என் சிரிப்புக்கு ஏதாவது ட்ரோல் போகும்போதே நான் சொல்லிட்டு தான் போனேன். கண்டிப்பா என் சிரிப்பு வச்சு செய்ய போறாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் லைக் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல சரி போங்கப்பா அப்படின்னு என்னோட யூசுவலான திங்ஸ நான் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ஓகே நம்மளா இருந்துட்டு போவோம். என்ன எப்படி எத்தன நாள் இருக்க போறோம் தெரியல. அதுக்காக இது என்னோட ஹேபிட்ட நான் எப்படி உள்ள மாத்திக்க முடியும்? அண்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட் பத்தி நீங்க சொல்லணும். பிக் பாஸ் வீட்ல கிடைச்ச உங்களுடைய ஃப்ரெண்ட். எல்லாரும் தாங்க. பிக் பாஸ்ங்க. ஏங்க அவரையே பிஆர்ன்னு சொல்லிட்டாங்க. தெரியுமா தெரியாதா? என்ன சொல்றீங்க? ஆமா நான் கூட நேத்து தான் 2, 3 எனக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. கடைசியா பிக் பாஸே பிஆர் பண்ண வச்சுட்டீங்களா அப்படின்னு இருந்தது. பாவங்க அவரு. சீரியஸாவே அது ஒரு டிவைன் வாய்ஸ்ங்க எனக்கு. நான் ஆஃப்டர் பிக் பாஸ் கூட அந்த பர்சன் எனக்கு நான் பேசவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஓகே. அஸ் a பர்சனா எனக்கு நான் ஒரு ஹாய் ஹலோ கூட சொல்லல. எனக்கு வேண்டாம் அப்படின்னு இருந்துச்சு. நான் ரொம்ப கனெக்டடா எடுத்துட்டு போலாம் அப்படின்ட்டு. இப்ப எனக்குள்ள ஒரு கேள்வி இருந்தது. நான் அவர்கிட்ட கேட்டேன்னா அவர் என்னவா இதை கன்வே பண்ணுவாரு அப்படின்னு இருந்தது. ஸோ எனக்கு ரொம்ப அந்த வீட்ல நான் அவர் சொன்ன அந்த மொமெண்ட் வந்து ஐ வாஸ் லைக் நீங்க யாருமே சம்பாதிக்கலன்னு சொன்னீங்க. நீங்க என்ன சம்பாரிச்சீங்கன்னு சொன்னபோது ஓ மை காட் இதுக்கு மேல என்னடா வேணும் அப்படின்னு இருந்தது. ஸோ எனக்கு அவரோட குரல் வந்து நான் எடுத்துட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இட்ஸ் ஆல்வேஸ். நேத்து ஒரு வீடியோ சோஷியல் மீடியா ரொம்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்துச்சு. கோயிலுக்கு போயிருக்கீங்க பிக் பாஸ் நீங்க அரோரா ஆதிரை நேத்தா அது? ஆமா நேத்து தான் போனேன். சபரி அம்மா கூட இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அதுல. ஆமா சபரிமா ஆல்ரெடி கோயில்ல இருந்தாங்க. நாங்க யதார்த்தமா பார்த்தோம். அவங்க ஆல்ரெடி கோயில்ல இருந்தாங்க. நாங்க எல்லாம் யதார்த்தமா கோயில்ல பார்த்தோம். அந்த பிளானிங் பத்தி சொல்லுங்க. என்ன எப்ப நடந்துச்சு இது? நான் கால் லைக் நாங்க எல்லாம் ஒரு ஒர்க்குக்காக மீட்டிங்காக போயிருந்தோம் நாங்க எல்லாருமே. அப்ப அங்க இருந்து போலான்றப்போ ஆதிரை கோயிலுக்கு கூப்பிட்டா போலாம் அப்படின்ட்டு. ஸோ அங்க இருந்து அவங்க வராங்க இவங்க வராங்க சரி வாங்க போலாம் அப்படின்னு. ஸோ ரொம்ப ஒரு ஆன் ஸ்பாட் தான் ஸ்டார்ட் ஆனது இது போலான்னு. ஏன்னா அதுக்கு பக்கத்துல தான் இருந்தோம். நைஸ். அண்ட் ஃபைனலாக வந்து மக்கள் எல்லாருமே வந்து உங்களை பிடிக்க காரணம் வந்து உங்களுடைய போல்ட்னஸ். நீங்கள் எல்லாத்தையும் தைரியமாக பேசின விஷயம் தான். அண்ட் நிறைய பேர் வந்து உங்களை இன்ஸ்பிரேஷன் எடுத்து நிறைய விஷயங்கள் பண்ணிட்டுருக்காங்க. நீங்கள் வீட்டில் நிறைய இடத்துல உடஞ்சி தருணங்கள்லாம் இருந்துச்சு. யாருமே உங்கள் கூட நீங்களே சோஃபாவில் உட்காந்து நிறைய நேரம் யோசிச்சிருந்தீங்களா சொல்லியிருப்பீங்க. என் கூட இருந்து எனக்கு இது தோல் கொடுத்து பேச யாரும் இல்லைன்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணுறீங்க. அப்போல்லாம் நீங்கள் ஓவர் கம் பண்ண விஷயம் என்ன? உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் சொல்லிக்கிட்ட விஷயம் என்ன? எனக்கு அந்த லிவிங் ஏரியா சோஃபா தாங்க. அதுதான் என்னோட ஃபேவரட் ஸ்பாட். தெரியல அங்கே போய் உட்காந்தேன்னா பின்னாடி டக்குன்னு படுத்துக்கலாம் எந்திரிச்சுக்கலாம். அது அந்த இடத்துல எனக்கு 1-on-1 கான்வர்சேஷன் எனக்கே வைப்பேன் நான். இப்போ நம்ம வெளியில் இப்போ வீட்டில் ஒரு பிரச்சனை வெளியில் நம்ம ஒரு சீரீஸோ இல்லை ஒரு ஃபோனோ இல்லை யார்கிட்டயாவது ஃபோன் பண்ணி இப்போ ஒரு புலம்பிட்டு அந்த இடத்த அப்படி ஈஸியாக க்ராஸ் பண்ணி போயிடுவோம். பட் அந்த வீட்டில் அப்படி முடியவே முடியாது. வித்தவுட் ஃபோன் வித்தவுட் ஒரு டிவியோ இல்லை
எல்லார்கிட்டயும் போய் எல்லாத்தையும் பேசிட முடியாது, எந்த கான்வர்சேஷனும் வைக்க முடியாது. அப்படிங்கிறப்போ எனக்குள்ள நானே நிறைய விஷயம் நானே கேள்வி கேட்டுப்பேன், நானே ஒரு ஆன்சர் பண்ணிப்பேன். ஸோ எனக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் எனக்குள்ள இருக்கும். முடிச்சு சரி ஓகே கிளம்பலாம், ஓகே இட்ஸ் ஓகே ஃபைன் அப்படின்னு அந்த இடத்துல இருந்து எந்திரிச்சிருவேன், அவ்வளோதான். அண்ட் கடைசியாக முக்கியமாக வந்து விக்ரம் கூட நடந்த அந்த கான்வர்சேஷனில் வீடே சுற்றிட்டு உங்கள் ஆப்போசிஷனாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அவர் அதுக்கப்புறம் நாமினேஷனில் வந்து உங்களை பற்றி ஈகோசென்ட்ரிக், ஃப்ராட் அந்த மாதிரிலாம் சொல்லி பிராண்ட் பண்ணுறப்போ மற்றவங்க கேட்குறப்ப கூட நீ கேட்காதீங்க வேணாம் விட்டுருங்க அப்படின்லாம் சொல்லியிருப்பீங்க. அப்போது என்ன மனநிலையில் இருந்தீங்கன்னா திவ்யா அப்போலாம் எக்ரி கேட்கக்கூடிய ஒரு பர்சன், அப்போ வேணாம் கேட்காதீங்கன்றதுக்கான ரீசன்? எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு இருந்தது. அப்படி என்ன ஓகே நாமினேஷன்ல நம்ம என்ன வேணாலும் சொல்லி ஒருத்தவங்கள நாமினேஷன் பண்ணலாம். ஓகேவா? இப்படிதான் சொல்லணுமா அப்படின்னு இருந்தது. என்ன அவருக்கு என்ன நமக்கு அப்படி என்ன அவருக்கு வந்து கோவம் நம்ம மேல? அப்படி என்ன ஃப்ராட்? இதெல்லாம் இதுக்கெல்லாம் அர்த்தம் தெரிஞ்சு தான் சொல்றாரா? அப்படின்னு இருந்தது. சரி பேசட்டும். அப்படி பேசினாவது அவருக்கு மேபி சரி ஓகே இதுதான் பேசணுமா? சரி ஓகே பேசட்டும் அப்படின்ட்டு இருந்தது. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அட போங்கப்பா அந்த மாதிரி ஆயிடுச்சு. பட் ஆஃப்டர் தட் எனக்கு ரொம்ப அது ஹர்ட் பண்ணுச்சு. என்ன நம்ம என்ன ஃப்ராடுத்தனம் பண்ணோம்? என்ன கோலை பண்ணோம்? என்ன கோலையா என்ன பண்ணோம்? அப்படின்ட்டு. பட் இட்ஸ் ஓகே அவரோட பாயிண்ட்ல இந்த வீட்ல இருக்கிற 15 பேருக்கும் திவ்யாவை பிடிக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. 15 பேரும் திவ்யா சொல்றது கரெக்ட்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒப்பீனியன் இருக்கும். அது அவரோட ஒப்பீனியனா எடுத்துக்கிட்டேன், அவ்வளவுதான். சூப்பர் திவ்யா, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இவ்வளோ நேரம் கேட்ட கேள்விகளுக்கு மென்மையாக தன்மையாக பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அண்ட் ஃபியூச்சர் பிளான்ஸ் என்னென்ன இருக்குது, இதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போகிறீங்க? அப்டேட்ஸ் மட்டும் கொடுத்தீங்கன்னா. சத்தியமா தெரியலங்க எனக்கு. No updates ஆ? No updates தெரியல. இனிமே தான் பார்க்கணும் என்ன பண்ணணும், என்ன பண்ண போறேன் அப்படின்ட்டு. சூப்பர். ஆல் தி பெஸ்ட். 2026 உங்களுக்கு நல்லா நற்படியாக நடக்க ப்ரோக் சார்பாகவும் தனுஷ் சார்பாகவும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.